ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் சோயா எடுத்து அதை சுடு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ளஃபியாக தெரியுதுன்னு. நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு ஊற வச்சது பத்தலைன்னு தெரிஞ்சால் கூட 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு, அது கூடவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃபுட் கலரில் நான் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவு, அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள்லேயே தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி விட தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் முட்டை அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்ததுனால அதுலேயே தண்ணி இருக்குது. அதனால் நான் பிசைகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் இறங்கி இருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளோட வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.